வணக்கம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுட சுட சாத்து கூட பருப்பு பொடி போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நெய் கலந்து சாப்பிடும்போது அற்புதமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெறும் வானலில் வருங்க, எண்ணெய் விடக்கூடாது. நம்ம கைவிடாமல் கலரணும், அப்போ தான் எல்லாமே வறுபட்டு வரும். இந்த மாதிரி கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கலர் கொஞ்சம் மாறி இருக்குது பார்த்தீங்களா? அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் வறுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி தட்டும் அகலமாக வச்சுக்கினா தான் நல்லா ஆறும். இப்போது 1 கப்பு பாசிப்பருப்பு, அதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு பொட்டுக்கடலை, சூட்டுலேயே நம்ம வறுக்கும்போது அதுவும் வறுபட்டு வந்துடும். இது எல்லாத்தையுமே ஆற வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் அடுப்பில் பேன் வச்சு காஞ்ச மிளகாய், ஒரு 8 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி சில்லி, அதாவது கலருக்காக போட்டிருக்கேன். அதுவும் எண்ணெய் விட தேவையில்லை. அதுவும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலையை கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா ஆறட்டும். இப்போது மிளகு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதையும் பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு 5-6 பல் பூண்டு, அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அதாவது சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் பூண்டையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த டைமில் மட்டும்தான் எண்ணெய் விடணும். நம்ம பூண்டு சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி கலர் மாறி வரும், அந்த டைமில் மாற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருங்காய கட்டி சேர்த்துருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு வரணுங்க. எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, பெருங்காயம் வறுத்தோம் பார்த்திங்களா, அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பு பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து இந்த மாதிரி மழை அரைச்சி எடுத்துக்கோங்க. சுட சுட சாத்து கூட போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.